Hi friends, welcome to Twin Moms Vlog. இது நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு vlog, ஃபஸ்ட் வீடியோ, அதாவது ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வீக்கோட வீடியோ, அதாவது லாஸ்ட் வீக்கோட 2 days வீடியோ வந்துட்டு நான் மெர்ச் பண்ணி போட்டிருக்கேன். இது எந்த கோவில்னு பார்த்தீங்கன்னா, சேலத்துலேருந்து தாரமங்கலம் போகிற வழியில் வந்துட்டு அணைமேடு அப்படின்ற பஸ் ஸ்டாப்பில் இருக்குது இந்த கோவில். இந்த கோவில் பேர் வந்துட்டு ராஜமுருகன் கோவில். ஆக்சுவலாக வந்து இந்த சிலை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து செஞ்சுருந்தாங்க. பட் அதனுடைய அமைப்பு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து இந்த சிலையை வந்து ரெனோவேட் பண்ணி லாஸ்ட் மந்த் தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. சரி, கும்பாபிஷேகத்துக்கே வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. அதாவது அளவுக்கு அடங்காத கூட்டம், எங்கெங்கேயோ இருந்தாலும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு போக முடியல. சரி, நெக்ஸ்ட் வீக் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் வந்து இந்த கோவிலுக்கு போனோம். எதனால் வந்து நான் இந்த கோவிலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் தான் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு போனாங்க. ஸோ போயிட்டு வரும்போது ஒரு லாங் சைஸ் பழனி போயிட்டு வந்தாங்க. லாங் சைஸில் ஒரு முருகன் ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க வீட்டுக்கு. அப்போ வந்துட்டு நான் ரொம்ப நாளாக வேல் வாங்கணும், பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னால் வாங்கவே முடியல. அந்த ஃபோட்டோ வாங்கினதுக்கு அப்புறமா லாஸ்ட் இயர் வந்துட்டு வேல் வந்து வாங்கினேன். அந்த வேல் வாங்கின நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா, இயர்லி வர சஷ்டி வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா, அந்த 6 days சஷ்டி. அது வந்து அமாவாசை வரும். ஐப்பசி அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாள்லேருந்து சஷ்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். இது எனக்கு லாஸ்ட் இயர் தெரியாது. ஸோ நான் கடையில் போய் வேல் வாங்கும்போது அந்த கடையில் இருக்கவங்க சொன்னாங்க, இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள், நாளைக்கு சஷ்டி ஸ்டார்ட் ஆகுது, இன்றைக்கி அமாவாசை, ரொம்ப நல்லது, வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி சாமி கும்பிட்டு கொடுத்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. சரி, நான் வந்து அப்போ அம்மா வீட்டிலேருந்து வாங்கினேன். ஸோ அதனால் என்னால் வாங்கின உடனே பூஜை பண்ண முடியல. எங்கள் வீட்டுக்கு வந்து தான் பண்ண முடிஞ்சது. நான் ஒரு 10 days கழித்து தான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி, தைப்பிரிய சஷ்டிக்கு பண்ணலாம், வளர்ப்பிரிய சஷ்டிக்கு பண்ணலாம், இல்லை கிருத்திகைக்கு பண்ணலாம், செவ்வாய்க்கிழமை பண்ணலாம், ஒன்றும் பண்ணவே முடியல. கடைசியாக ஒரு நாள் வந்துட்டு வளர்ப்பிரிய சஷ்டிக்கு வச்சு பண்ணியாச்சு பூஜை. 6 விளக்கு போட்டு வீட்டிலே தான் வந்து பண்ணினேன். சரி, பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போனோன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயுமே கோவில் இல்லை. இப்போ தான் வந்துட்டு ஒரு 2 கோவில் வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஒரு கோவில் இருக்கிறதே வந்து எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சு நாங்கள் ஒரு 2 weeks-ஆக தான் வந்து போய்கிட்டு இருக்கிறோம். சரி, இந்த கோவில் தான் பக்கத்துலேயே இருக்குல்ல, ஒரு 4 to 5 ஸ்டாப் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து. சரி, இது போய் போடுவோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீக் வந்துட்டு நான் இந்த வெத்தலை தீபம் போட்டேன். வெத்தலை தீபமும் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். ஏன்னா வீட்டில் இது வரைக்கும் நான் போட்டதில்லை. 6 விளக்கு மட்டும்தான் நான் ஏற்றிட்டு இருந்தேன். ஒரு 2 வாரமோ 3 வாரமோ ஏற்றிருந்தேன். அதுக்கப்புறம் பண்ண முடியல. சரி, இதை தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் வீக் போயிருக்கேன். கம்மிங் டியூஸ்டே தான் வந்துட்டு 2வது வாரம் போக போகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துட்டு vlog போடுவேன். ஃபஸ்ட் டைம் போகும்போது வந்துட்டு புது விளக்கு, வெத்தலை, வீட்டிலேருந்தே வந்துட்டு கொஞ்சம் குங்குமம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். மஞ்சள் மட்டும் குழப்பி எடுத்துகிட்டு போகல. ஸோ அங்கே போயிட்டு நான் ஒரு மஞ்சள் பாக்கெட் வாங்கி ட்ரையாகவே வந்து மஞ்சளை வச்சு கூடவே வந்துட்டு குங்குமத்தையும் வச்சு நான் நெய்யில் விளக்கு போட்டு வந்தாச்சு. விளக்கு போட்டு முடிச்சுட்டு மேலே போய் கருவறையில் இருக்க முருகரை கும்பிட்டுட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க. பாருங்கள், பார்த்தா தெரியும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம வேண்டிக்கிட்டு அடுக்கி வைக்கிறது, அதாவது வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அடுக்கி வைக்கிறது. சரி, நம்மளும் அடுக்கி வைப்போம். மிடில் கிளாஸ் அப்படின்னாவே என்ன ஒரு பெரிய ஆசை இருந்துற போது, நம்மளும் வந்துட்டு நம்மளுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு வீடு இருக்கணும். யார்கிட்டையும் வந்து நம்ம எந்த பதிலும் சொல்லாமல், யார்கிட்டையும் கை கட்டி நிற்காமல் நம்மளுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கலாம். சாப்பிட்றமோ சாப்பிட்லையோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம உள்ளே படுத்து கூட தூங்கிடலாம். ஸோ அதுதான் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களும் எல்லாத்தோடைய ஆசையாக இருக்கும். ஸோ எங்களுடைய ஆசையும் அதுதான். சரி, நம்ம வந்து அதாவது இங்கே கல் அடுக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா உடனே நாளைக்கே நம்ம வீடு கட்டிடுவோம் அப்படின்னு கிடையாது. இப்போ ரொம்ப சாமிகிட்ட நினச்சி நம்ம அடிக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா கடவுள் அதுக்கான வழி நம்மளுக்கு விடுவார். அதுக்கான வழி மீன்ஸ் நம்ம வந்து கட்டணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்ம ஒரு வேலையை வந்து அதிகமாக தேடுவோம். இல்லை ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்க வேலை இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்னொரு வேலை செய்யலாம்னு தோணுவோம். இல்லை இந்த இப்போ வந்து ஒரு பிஸ்னஸே பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லேடிஸ் எடுத்துகிட்டு ஒரு டெய்லரிங் ஷாப்பே வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம அதிகமாக தைக்காமல் இருப்போம். ஸோ நம்மளுக்கும் ஒரு வீடு வேணும், நம்மளுக்கும் ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அந்த ஸ்டாப் பண்ணாமல் அந்த ஒர்க்கை வந்துட்டு பெண்டிங் வைக்காமல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் சரி நம்மளும் அடுக்கி வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு இங்கேயே இருக்குது பாரு, இதெல்லாம் ரொம்ப நாள் இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்தவங்க அடுக்கி வச்சதை வந்து நம்ம கலைக்கக்கூடாது. அவங்க என்ன ஆசையில் அதை அடுக்கி வச்சாங்களோ, ஸோ அதனால் வந்துட்டு கீழே இருக்கிற கல்லெல்லாம் நான் ஒவ்வொன்றா பொறுக்கி அதுக்கப்புறமா வந்துட்டு அடுக்கி வச்சேன். பாப்பாங்களை அந்த சைடு உட்கார வச்சுட்டு வந்து தான் அதெல்லாம் பொறுக்கி அடுக்கி வச்சேன்.
பாப்பாங்க 2 பேரும் ரொம்ப சமத்தா உட்காந்துருந்தாங்க எங்கேயும் போகாமல். அதுக்கப்புறம் அடுக்கி வச்சுட்டு கீழே வந்து இறங்கியாச்சு. அவங்க டேடி வந்து பாப்பாங்க 2 பேர்த்தையும் வந்து தூக்கி கீழே இறக்கி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த முருகன் ஸ்டாச்சுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா முருகரோட 6 படை வீடுகளில் இருக்கிற கருவறையில் இருக்கிற முருகரோட இதை வந்து இந்த ஸ்டாச்சுவை சுற்றியும் வந்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஊரோட பேரையுமே கீழே எழுதி வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு கோவில். யாராவது பக்கத்தில் இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. செவ்வாய்க்கிழமை தான் போகணும் இல்லை, எந்த நாள் வேணால் போகலாம். கோவிலுக்கு நம்ம போகணுன்னா எப்போ வேணால் போகலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளோட வீடியோ இது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி வந்து எனக்கு சிசேரியன் தான். ஸோ ஆஃப்டர் டெலிவரி வந்து ரொம்ப ஓவராக வந்து வெயிட் போட்டேன். இது வரைக்கும் நான் இவ்வளோ வெயிட் போனதே கிடையாது. டெலிவரி அப்போ இவ்வளோ வெயிட் இருந்து திரும்ப இப்போ இவ்வளோ வெயிட் ஆகிட்டேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, கூடவே வந்துட்டு ஒரு டயட் ஃபுட் கிடையாது, ஒரு ஹெல்தி ஃபுட் கிடையாது. ஏதோ ஒன்று இருக்கிறத சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ரெசிபி வந்து நான் யூடியூப்பில் தான் வந்து சர்ச் பண்ணேன். அதாவது டிமார்ட்டில் தான் வந்து நாங்கள் இப்போ கிராசரி வாங்குகிறோம். அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். சரி, அங்கே வந்து நான் சிகப்பரிசி கருப்பரிசி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து 1 மந்த்துக்கு மேலே அப்படியே இருந்தது. சரி, நான் சர்ச் பண்ணும்போது தான் இந்த ரெசிபி எனக்கு கிடச்சிது. இது வந்து கருப்பு கவனி அரிசியோட கஞ்சுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். கருப்பு கவனி அரிசி கூடவே வந்துட்டு பார்லி அரிசி, கொள்ளு, ப்ளஸ் வந்துட்டு பாசிப்பருப்பு, மிளகு, சீரகம், கூடவே வந்துட்டு ஒரு சின்ன கட்டியாக இருந்தாக்கா ஒரு 2 கட்டி அந்த மாதிரி பூண்டு எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு கருப்பு கவனி அரிசி 2 டம்ளரு, எந்த டம்ளர்னால் அதே டம்ளரில் பார்லி அரிசி 2 டம்ளரு, கொள்ளு 1 டம்ளரு, பாசிப்பருப்பு 1 டம்ளரு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, சின்ன கட்டி 2 கட்டி பூண்டை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வைக்கணும். ஸோ முழுசாக காய வச்சோம்னா காயாது, ரொம்ப லேட் ஆகும். அதனால் வந்து நான் சின்னதாக கட் பண்ணி போட்டு ஒரு 3 டேஸ் வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இந்த அரிசி, கொள்ளு, பருப்பு எல்லாத்தையுமே வந்து நல்லா 2 டைம் களைஞ்சு 2 நாள் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு மைல்டாக வறுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வேணும்னா கொஞ்சம் குவான்டிட்டியாக இருந்தால் மிக்சியில் அரைச்சிக்கலாம். நான் வந்து பாப்பாங்களை வச்சுட்டு அதை மிக்சியில் அரைச்சி திரும்ப அதை வந்துட்டு சலிச்சு அரைக்க முடியாது. ஸோ கடையில் கொடுத்து அரைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்துட்டு ஃபேனில் நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிட்டு வர சொல்லிட்டேன். மாவு வந்துட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. பட் அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை, இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. அரைச்சி வந்துட்டு ஒரு 10 டேஸ் கிட்ட ஆகுது, இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணலை. இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்படி கஞ்சி காய்ச்சணும் அப்படிங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். எப்படி ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறதையும் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்போர்ட்